ஜெய ஜெய சங்கர ஹர ஹர சங்கர மகாபிரிவா சரணம். விநாயகருக்கு ஜூன் 10 இன்று சதுர்த்தி. இந்த சதுர்த்தி நாளில் விநாயகருக்கு இந்த ஒரே ஒரு விளக்கை மட்டும் நாம் ஏற்றினோம் என்றால் நமக்கு இருக்கக்கூடிய ஒட்டுமொத்த பிரச்சனைகளும் தீர்ந்து விடுமாம். இந்த ஒரு விளக்கை ஏற்றுவதனால் 1000 விளக்கு ஏற்றியதற்கான பலனானது நமக்கும் நமது குடும்பத்துக்கும் கிடைக்குமாம். இதனால் குடும்பத்தில் தேவையில்லாமல் ஏற்பட்டு கொண்டிருக்கின்ற சண்டை சச்சரவுகள் அனைத்துக்குமே ஒரு தீர்வானது கிடைக்கும். தேவையில்லாமல் குடும்பத்தில் அடிக்கடி சண்டையானது வரும். அதாவது சண்டைக்கான விஷயமானது மிகவும் சிறியதாக இருக்கும். இருந்தாலும் சண்டையானது பெரிதளவில் நடந்து, அதாவது டைவர்ஸ் ஆகின்ற நிலைமைக்கு கூட சென்று இருப்பார்கள். அது அனைத்திற்குமே காரணம் உங்களுக்கு இருக்கின்ற பிரச்சனைகளும் உங்களது வீட்டில் இருக்கின்ற தேவையில்லாத கெட்ட சக்திகளும் தான். எனவே அதனை அனைத்தையுமே நீங்கள் துரத்தி அடிப்பதற்கும், உங்களிடம் இருக்கின்ற கஷ்டங்கள், பிரச்சனைகள், துன்பங்கள் அனைத்துமே உங்களை விட்டு தீர்வதற்கும் நீங்கள் இந்த ஒரே ஒரு விளக்கை மட்டும் மாதம் மாதம் வருகின்ற விநாயகர் சதுர்த்தி அந்த நாட்களில் நீங்கள் இந்த ஒரு விளக்கை ஏற்றி பாருங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு இருக்கின்ற ஒட்டுமொத்த பிரச்சனைகளும் தீர்ந்து விடுமாம். இது மட்டுமல்லாமல் உங்களுக்கு இருக்கும் கடன் ரீதியான பிரச்சனைகளும் தீர்ந்து பணமானது அதிக அளவில் உங்களுடைய குடும்பத்தில் பெருகுவதற்கும் அதிக அளவில் வாய்ப்புகளானது இருக்கின்றதாம். எனவே தவறாமல் நீங்களும் இந்த ஒரு செயலை செய்யுங்கள். உங்களுக்கு தெரிந்த நண்பர்கள், உறவினர்கள் அனைவரையுமே இந்த ஒரு செயலை, அதுவும் இந்த வைகாசி மாதத்தில் வருகின்ற இந்த சதுர்த்தி முடிவதற்குள் இரவு 12 மணிக்குள் இந்த ஒரு விளக்கை மட்டும் நீங்கள் ஏற்றி விடுங்கள். இதனால் அதிக அளவில் உங்களுக்கு நன்மைகளானது நடக்கும். இந்த ஒரு விளக்கை நாம் எப்படி ஏற்ற வேண்டும் என்று காண்பதற்கு முன்பாக மறக்காமல் நமது மகாபிரிவா சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி வைத்துக் கொள்ளுங்கள். அதாவது விநாயகருக்கு மிகவும் பிடித்த பொருளை வைத்துதான் நாம் இந்த ஒரு விளக்கை ஏற்றப் போகிறோம். இப்படி நாம் விளக்கு ஏற்றுவதனால் விநாயகரின் மனதானது குளிர்ச்சி அடைந்து விடும். விநாயகரை எடுத்துக்கொண்டாலே அவர் முதன்மை கடவுளாக விளங்குகின்றார். முதன்மை கடவுளாக இருந்து நாம் நமது பிரச்சனைகள் அனைத்தையுமே விநாயகர் தீர்த்து வைப்பாரோம். அதே போல் நாம் நமது வீட்டில் எப்போது விளக்கேற்றினாலும் விநாயகரின் உருவக படத்தை எடுத்து வைத்து உங்களுடைய வீட்டு பூஜை அறையில் குத்துவிளக்கிலும் நீங்கள் விளக்கை ஏற்றி கொள்ளுங்கள். ஏற்றிக்கொண்டு அதற்கப்புறமாக விநாயகருக்கு உருவக படத்துக்கு முன்பு ஒரு நெய் விளக்கோ நல்லெண்ணெய் தீபமோ சிறிதளவில் ஏற்றி கொள்ளுங்கள். ஏற்றிவிட்டு அதற்கப்புறமாக உங்களுடைய வீட்டில் இருக்கக்கூடிய பித்தளை தட்டு ஒன்று எடுத்துக்கொள்ளுங்கள். அந்த பித்தளை தட்டு ஒன்றை எடுத்துக்கொண்டு நீங்கள் கடையிலிருந்து விநாயகருக்கு பிடித்தமான அவுல் இருக்கல்லவா, அந்த அவலானது விநாயகருக்கு மிகவும் பிடிக்குமாம். அந்த அவலை நீங்கள் ஒரு 10 ரூபாய்க்கு வாங்கி கொண்டு வந்து அந்த அவுலை அந்த பித்தளை தட்டில் நிரப்பிக் கொள்ளுங்கள். நிரப்பிவிட்டு அதற்கப்புறமாக ஒரே ஒரு மண் அகல் விளக்கை அதன் மீது வைத்து அதற்கப்புறமாக தேங்காய் எண்ணெயால் இந்த ஒரு விளக்கை நீங்கள் ஏற்றிவிட்டு தேங்காய் எண்ணெயை ஊற்றிக்கொள்ளுங்கள். ஊற்றிக்கொண்டு அதற்கப்புறமாக ஒரு மஞ்சள் நிற துணியை எடுத்துக்கொண்டு அதனுள் நீங்கள் தெய்வ சக்தியாக கருதப்படக்கூடிய சூடம் இருக்குல்லவா, அந்த சூடத்தை அந்த எண்ணெயில், தேங்காய் எண்ணெயில் ஒரு சூடத்தை பொடி போல் ஆக்கி கொண்டு அதனையும் அதில் சேர்த்து கொண்டு அதற்கப்புறமாக வெற்றி வேரையும் பஞ்சுத்திரியையும் ஒன்றாக திரித்து கொண்டு இந்த ஒரு விளக்கை ஏற்ற வேண்டும். இப்படி நீங்கள் விளக்கை ஏற்றுங்கள். அதிக அளவில் உங்களுக்கு நன்மைகளானது நடக்கும். உங்களுக்கு இருக்கக்கூடிய ஒட்டுமொத்த பிரச்சனைகளும் தீர்ந்துவிடும். அவ்வளவு சக்தியானது இந்த ஒரு விளக்குக்கு இருக்கின்றது. எனவே மறக்காமல் இந்த விளக்கை நீங்களும் ஏற்றி பாருங்கள். மறக்காமல் நமது சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணி வைத்துக் கொள்ளுங்கள். ஜெய ஜெய சங்கர ஹர ஹர சங்கர மகாபெரியவா சரணம். நன்றி.